வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2, 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸினுடைய பேக் பார்ட் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ இந்த மாதிரி பட்டியினுடைய மெஷர்மெண்ட் வந்து எப்படி கரெக்டாக வச்சு வெட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். இப்போ இந்த 3 வீடியோவினுடைய தொடர்ச்சியாக இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லீவ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்பவே சிம்பிளாக வந்து எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, இப்போ ஏற்கனவே போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா இல்லையாங்கிறத வந்து தெளிவாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இது 2 ப்ளவுஸ் வந்து நான் ஒன்றா போட்டு வெட்டுறேன். அதனால் வந்து 2 கலராக இருக்குது. கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த 2 ப்ளவுஸுமே வந்து 2 மடிப்பாக இருக்குது. அதை வந்து அப்படியே 4ஆக மடித்து போட்டுக்கிறேன். சரிங்களா? இதை வந்து கரெக்ட் பண்ணி விட்டுட்டு, அதாவது 2 ப்ளவுஸும் வந்து ஒரே அளவாக உட்கார்ற மாதிரி, 2 கிளாத்தும் ஒரே அளவாக உட்கார்ற மாதிரி இதை வந்து சரி பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இதை வந்து 4ஆக மடித்து விட்டுக்கிறேன். 4ஆக மடித்து விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்லீவுக்குமே வந்து நம்ம ஒன்றா போட்டு வெட்டிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 2யுமே வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போ 2 ப்ளவுஸ் கிளாத் இருக்குது. 2யும் வந்து 4ஆக மடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ 2மே வந்து 2 ஸ்லீவ், 4 ஸ்லீவ் வந்து ஒன்றா இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ இதை வந்து 4ஆக மடித்து போட்டுட்டு, கீழே வந்து நம்ம அந்த பிசுறு இருக்குது பாருங்கள், அது நூல் பிரிஞ்சிருக்கு பாருங்கள், அதை வந்து கட் பண்ணிக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதில் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த 3 வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருந்த டவுட் எல்லாத்துக்குமே வந்து நான் வீடியோ கொடுத்துட்டேன். இப்போது இந்த 3 வீடியோவில் நேற்று வீடியோவில் தான் வந்து கமெண்ட்ஸ் ஒரு சிலது வந்திருக்கு. இப்போ அதுக்கான வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரேன். சரிங்களா? இப்போ வந்து இதில் கீழே வந்து அந்த பிசுறு தட்டுறதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே தையலுக்கு, அதாவது எம்மிங் எடுக்கிறதுக்கு, மடித்து எம்மிங் எடுக்கிறதுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம சாதா ப்ளவுஸ்க்கு கொடுத்துருக்கோம். அதே வந்து லைனிங் அடித்து திருப்புறதா இருந்தால் நீங்கள் 1/2 இன்ச் மட்டும் கொடுத்தா போதும். சரிங்களா? ஓகே. இப்போது அதிலிருந்து ஸ்லீவ்னுடைய லென்த்தை வந்து மெஷர் பண்ணிவிட்டு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. தையலுக்கு 1/2 இன்ச் வந்து கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது ஸ்லீவ்னுடைய லென்த்தை வந்து மெஷர் பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்லீவ்னுடைய லூஸை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லூஸை மெஷர் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம 1 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ வந்து நம்ம தையலுக்கு சேர்த்து விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்லீவ் லென்த்தை வந்து இந்த மாதிரி இழுத்து பிடிங்க. இப்போ ஸ்லீவ் லென்த் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு ஸ்லீவ்னுடைய லூஸையும் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஷேஃபில் வந்து கரெக்டாக அந்த லைன்லே இப்போ நம்ம கீழே எம்மிங் எடுக்கிறதுக்காக விட்டுட்டு போட்டிருக்க பாருங்கள், அந்த நேர்லேயே வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் லென்த்தையும் வந்து இந்த மாதிரி இழுத்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ ஆம்கோலினுடைய லூஸையும் வந்து இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா கீழ்கையினுடைய லென்த்தும் வந்து கரெக்டாக வந்துடும். ஆம்கோலினுடைய லூஸும் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வெட்டிக்கலாம். இப்போ 2 மார்க்கும் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற இடம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ அந்த நேரில் வந்து இந்த மாதிரி ஆம்கோலினுடைய மெஷர்மெண்ட்டை வச்சு பாருங்கள், நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டிங்க அப்படின்னா ஆம்கோலினுடைய அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? ஓகே. இதிலேருந்து இந்த மாதிரி லைட்டாக கிராஸ் பண்ணி ஆம்கோல் சைடு வந்து வளைச்சிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்லீவ்னுடைய வளைவை வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த வளைவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஸ் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து மேலே வந்து கிட்டத்தட்ட 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஏற்றி வளைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வளைவை மட்டும் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வளைவையும் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக மெஷர் பண்ணிக்க முடியும். ஆனால் ஸ்லீவில் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுறீங்க பாருங்கள், அதிலிருந்து அப்படியே வந்து ஸ்லீவ்னுடைய வளைவு எந்த இடத்துல உட்காதுன்னு பார்த்து அப்படியே மடித்து விட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெத்தடும் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் இதில் நான் வந்து அதை பற்றி சொல்லலை. சரிங்களா? ஓகே. இந்த வளைவிலே வந்து கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 ப்ளவுஸ்க்கு 2 ஸ்லீவ், மொத்தம் 4 ஸ்லீவ் வந்து ஒன்றா போட்டு வெட்டுறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதனால தான் வந்து ஸ்லோவாக கட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஓகே. இதை வந்து இந்த வளைவை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். அதாவது 4 கிளாத் வந்து ஒன்றா சேர்த்து வெட்டுறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகும். இதை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஆம்கூலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து சின்னதாக அந்த மாதிரி சிசர் வச்சு அறுக்கத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கமும் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து சென்டர் பாயிண்ட்டில் சின்னதாக ஒரு அறுக்கத்து போட்டுக்கோங்க. இப்போது ஸ்லீவ்னுடைய லூஸ் அளவு இருக்குது பாருங்கள், அதில் இருந்து 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளிக்கோங்க. இப்போ ஆம்கூல் சைடு வந்து கம்மியாக இருக்குது, கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது கிளாத் வந்து அதிகமாக இருக்குது, கீழ்ப்பக்கம் நம்ம அகலமாக விட்டுக்கலாம். மேலே வந்து இருக்கிற அளவை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துலையும் வந்து சிசர் வச்சு ஒரு அறுக்கத்து போட்டுக்கோங்க.
இப்போ கீழ்ப்பக்கம் பிசுருக்கு விட்டுருக்கோம் பாருங்கள், அது நூல் பிரிஞ்சிருக்கிறதா விட்டுருக்கோம், அதையும் வந்து தனியாக கட் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம மடிக்கும்போது நம்ம அப்படியே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒன் சைடு வந்து கிராஸ் எடுக்கணும். இதை வந்து நம்ம எல்லா ப்ளவுஸ்க்கும் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ காமனாக வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு சில அளவுகளுக்கு வந்து இந்த கிராஸ் எடுக்காமலே வந்து நாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி அளவு வரும்போது நான் அதையும் வந்து சொல்லித்தரேன். ஓகே இப்போ நம்ம ஒன் சைடு வந்து 1/2 இன்ச் வந்து கிராஸ் வந்து எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாளாக மடிக்கும் போது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். சரிங்களா? இப்போது அந்த கிராஸ் எடுத்த சைடு வந்து நமக்கு தனியாக தெரியணும் இல்லைங்களா? இப்போ அதுக்காக இப்போ கிராஸ் எடுக்காத சைடு வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வெட்டி விட்டுக்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஸ்லீவ் வெட்டதுன்னு பார்த்தோம். இப்போ இதே மாதிரி வீடியோ ஏற்கனவே கூட நான் போட்டிருப்பேன். இப்போ அந்த வீடியோவை பார்த்த நண்பர் ஏதாச்சும் சந்தேகம் கேட்டிருப்பாங்க, அதுக்காக மறுபடியும் வந்து இந்த வீடியோவை நான் கொடுப்பேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ரிப்ளை ஆகி வரும். இப்போ அதனால தான் சொல்கிறது, திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகம் வராது, மறுபடியும் வந்து நீங்கள் அதில் டவுட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம போட்ட வீடியோவை திரும்ப திரும்ப போடுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.